பெரு சரிவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் பூகம்பங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் மழையினால் நிறைய இடங்கள் வந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்குங்கிறது தான் வருத்தமான உண்மை. அதே மாதிரி அப்ரூவல்ஸ் ரொம்ப டைட் ஆகும். அதாவது மலை சார்ந்த இடங்கள், அதே மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பக்கத்தில், அதே மாதிரி மசனக்குடி பக்கத்தில், அதே மாதிரி இந்த ஊட்டி பக்கத்தில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடங்கள் லைக் நார்த் இந்தியா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மலை சரிவுகளும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வரும். அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா என்னப்பா இவ்வளோ நல்லா இருந்தாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னா அந்த தீவிரவாத தாக்குதல் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள், போர்கள் மூலக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள், மடங்கள், மடாதிபதிகள். ஹிந்துவிசம்னு மட்டும் நினைச்சுக்க கூடாது. இதுல வந்து நம்ம என்ன நினைச்சுக்கணும், குருமார்கள்னு சொன்னா அது நம்ம கிறிஸ்டின் சகோதரர்களா இருந்தாலும் சரி, முஸ்லீம் சகோதரர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய அவரவரோட குருமார்களை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய கடமைகள் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மலை சார்ந்த விஷயங்கள், மலை கோயில்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மசூதிகள், அதே மாதிரி சர்ச்சஸ், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தாக்குதல்கள் நடத்தக்கூடிய அமைப்புகளும், அதாவது ஒரு மத நல்லிணக்கத்தோட வாழக்கூடிய அமைப்புகளில் வந்து சில பேர் தன்னை புரட்சியாளர்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் வந்து கலவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும். ஆனால் இது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, இதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்கன்றது தான் உண்மை.